ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டுப்படியும் எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்படும் அப்படின்ற மாரி இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் இருக்கு பாருங்க, சிறப்பு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே உங்களுக்கு 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 77 லட்சம் ஓட்டரில் பெயர் நீக்கப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 77.52 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6.41 கோடி. இதில் 1ஆம் தேதி வரை 6.36 கோடி படிவங்கள் விநியோகம் செஞ்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 97% எனுமரேஷன் ஃபார்மும் கொடுத்துட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டிசம்பர் 1ஆம் தேதி நிலவரப்படி 5.18 கோடி எனுமரேஷன் ஃபார்மை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. மீதி 1 கோடி கிட்ட இன்னும் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. அதேமாரி சென்னையில் 40 லட்சம் வாக்குகள் உள்ள நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட 10.40 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. 40 லட்சத்தில் ஸோ 10 லட்சம் வாக்காளர்கள் சென்னையில் நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி யார் யார் பெயர்லாம் நீக்கிறாங்க அப்படின்னா, இதில் உயிரிழந்தவர்கள் ஸோ டெத்தாக இருக்காங்க பாருங்கள், 25.72 லட்சம் பேருடைய வாக்காளர் இறந்து போன வாக்காளர்கள் பெயரை நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் 8.95 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாக்காளர் பேரும் கண்டிப்பாக நீக்கிடுவாங்க. அதேமாரி நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க 39.27 லட்சம் பேர் இருக்காங்க. 2 இடங்களில் பெயர் இருக்குது. ஸோ 2 இடங்களில் ஓட்டர் லிஸ்ட் இருக்கவங்க ஒரு 3.32 லட்சம் பேர் அப்படின்ற மாரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யார் யார் பெயர்லாம் நீங்கள் கணக்கீட்டு படிவத்தை சப்மிட் பண்ணியிருந்தாலும் யார் யார் படிவத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கான பெயரை வாக்காளர் பட்டியலை ரிமூவ் பண்ணுறாங்க. அதேமாரி நீங்கள் 2 ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டர் ஐடி கார்டும் இன்னொரு இடத்துல இன்னொரு ஓட்டர் ஐடியும் வச்சுருப்பீங்க. 2 இடத்துல ஓட்டர் லிஸ்ட்டுக்கான பெயர் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தா ஒரு இடத்துல பெயர் நீக்கம் செய்யப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம் ஸோ சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க, எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்தும் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க, பிஎல்ஓ கிட்ட கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து பிஎல்ஓ, அதாவது சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வீட்டில் இல்லாத போது எனுமரேஷன் ஃபார்ம் உங்ககிட்ட கொடுக்க முடியல, எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்காமல் இருக்கீங்க, கொடுக்க முடியாதவங்களுடைய பெயரும் நீக்கப்படும். ஸோ இவங்க பெயர் தான் நீக்கப்படுமே தவிர நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ இது 2022க்கான டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி, நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணி கொடுத்துறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொடுக்காதவங்களுக்கு தான் பெயர் நீக்கப்படும். ஓகே, ஒருவேளை உங்கள் பெயரை நீக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ஃபார்ம் 6 அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா நியூஸ்லையுமே இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பாருங்கள், இதுக்கான கடைசி தேதியும் பார்த்தா, அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான தேதி கடைசி 4ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர்லாம் எப்போ நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், மாற்றலாம் அப்படின்னா அதுக்கான தேதியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 16/12/2025 15/1/2026 ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறவங்க, நேம் கரெக்ஷன் பண்ணுறவங்க, மொபைல் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி, தொகுதி மாற்றுறது எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை 16/12/2025 அன்னைக்கு தாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட்டு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பெயர் இல்லாதவங்க நீங்கள் திரும்ப ஃபார்ம் 6 புதுசாக அப்ளை பண்ணி நீங்கள் திரும்ப உங்களுக்கான பெயரை வாக்காளர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.